வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. டிசம்பர் 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. ஃபெஞ்சல் புயலால் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குழு அதிகாரிகள் நேரில் ஆய்வு. சென்னை முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் உள்ளிட்ட 58 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை தடுத்து நிறுத்தியது கேரளா. முதலமைச்சர் ஸ்டாலின் மெத்தனமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம். டிஜிபி சங்கர் ஜிவால், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த மியான்மர் மீனவர்கள் 4 பேர் கைது. நாகப்பட்டினம் அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை.